நீ இருக்கிறியே ஓல கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவள கொட்டாயா, மஜாவாயி நிக்கிறியே பஞ்சு மிட்டாயா. அவர் வேலை உசுரா வச்சிருக்கேன், அது அவராண்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. சோஜாவா படுத்துக்குவேன் ஓமடியில சாஞ்சு, சும்மா வாட்டமா இருக்கிறிய வாட்டர் பாக்கெட் மூஞ்சி. நீ ஏன் எப்ப பாரு மொட்டை தலையாவே இருக்க? ஸ்டைல் நீ எவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவுல இந்த ஊருக்கு வந்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்து உன் குடும்பத்துக்காக பாடுபடுறேன்னு அன்பு சொல்லியிருக்கான். அதெல்லாம் யோசிச்சா எனக்கு கண்ணீரே வருது. உன் வாழ்க்கையில நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, அவமானம் அசிங்கம் எல்லாத்தையுமே பார்த்துட்ட. இப்படி ஒரு அசிங்கம் நடந்தது தெரிஞ்சா அதை உங்க அப்பா அம்மாவால தாங்கிக்க முடியுமா? அன்புக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு. அவனோட அத்தை பொண்ணுக்கு தான் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டவன். அவன் தான் உலகம் உயிரின்னு நம்பி ஒருத்தி வாழ்ந்துட்டு இருக்கா. அவளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா துடிச்சு போயிடுவா. எந்த வகையிலயும் உங்க ரெண்டு பேராலையும் உங்களை நம்பி இருக்கிற உங்களோட வாழ்க்கை பாதிக்கப்படுற மாதிரி ஒரு சம்பவம் இனிமே நடக்கவே கூடாது. அத நீ உன் மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோ. நான் ஏன் இதையெல்லாம் இவ்வளவு தூரம் எடுத்து சொல்றேன்னா, நிச்சயமா என்னைக்காவது யாராவது உனக்கு பிடிக்காதவங்களோ அன்புக்கு பிடிக்காதவங்களோ நேத்து நடந்த விஷயத்த பேசிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கு எந்த விதத்திலையும் இடம் கொடுத்துடக்கூடாது. நாளைக்கே உனக்கு ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா, இப்படி ஒரு சூழ்நிலையில நீங்க ரெண்டு பேரும் இருந்தீங்கன்னு தெரிஞ்சா யாரு உன்னை கல்யாணம் பண்ணிக்குவா? சரி, உன்னோட போயிடுச்சுன்னு நினைச்சா கூட பரவாயில்ல. உன் அக்கா இருக்கா, அவ வாழ்க்கையில ஏற்கனவே உன்னால ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதே மாதிரி இந்த பிரச்சனையும் குறுக்க வந்து நிக்குமே, உன்னால என்ன பண்ண முடியும்? என்னதான் அன்புக்குன்னு ஒருத்தி இருந்தாலும் அவளும் ஒரு பொண்ணு தானே. எந்த ஒரு பொண்ணும் தான் புருஷனை இன்னொருத்தியோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்க மாட்டால. அம்மா, அது நடந்துச்சோ நடக்கலையோ, அவளுக்கும் இதையெல்லாம் ஏத்துக்கிற மனப்பக்குவம் வேணும்ல. இல்லாம போனா என் மகனோட வாழ்க்கையும் தொலைஞ்சு போயிடும்ல. அதனால நீங்க ரெண்டு பேரும் இனிமே விலகி இருக்கிறது தான் நல்லது. அவனை நான் வேலையை விட்டு நின்னுடுன்னு கூட சொல்லிட்டேன். அவன் தான் கேட்க மாட்டேங்கிறான். நீயாவது என் பேச்ச கேப்பன்னு நம்புற. என் நம்பிக்கையை காப்பாத்து. நான் வரேன். அப்புறம் இதெல்லாம் நான் சொல்றேங்கிறதுக்காக நான் உன்னை சந்தேகப்படுறேன்னு தப்பா நினைச்சுக்காத. துளி கூட எனக்கு உன் மேல சந்தேகம் இல்ல. நீங்க எந்த தப்பும் பண்ணலனாலும் உங்க மேல படிஞ்ச கரை தானே. இந்த பொண்ணு ஆனந்திக்கு யாராவது ஒரு ஆம்பளை பையன் கூடவே இருந்துகிட்டு இருக்கணும் சார். நந்தா போயிட்டான், அதான் இப்ப அன்பை புடிச்சுக்கிட்டா. எல்லாத்தையும் நடத்திட்டு இங்க ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரி நிக்கிறாளே, இவன் அசிங்க பிடிச்சவ இல்லையா? நீங்க ரெண்டு பேரும் இனிமே விலகி இருக்கிறது தான் நல்லது. ஆனந்தி, 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 என்னாச்சு ஆனந்தி உனக்கு? ஆனந்தி.
கண்ணு திறந்து பாரு ஆனந்தி. ஆனந்தி ஆட்டோ. ஆனந்தி 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 அண்ணா வந்திருக்க ஆனந்தி. ஆனந்தி ஆட்டோ ஆட்டோ. ஆனந்தி ஆனந்தி உன் வேலை என்ன ஆனந்தி? கண்ணு திறந்து பாரு ஆனந்தி. அண்ணா ஆனந்தி கண்ணு தோற ஆனந்தி. ஆனந்தி 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 கண்ணு தோற ஆனந்தி. யாராவது வாங்கல. ஆனந்தி ஆனந்தி கண்ணு தோற ஆனந்தி. எங்க ஆனந்தி அங்க பாரு. பாரு ஆனந்தி. வா பார்க்கலாம். ஆனந்தி ஆனந்தி உன் வேலை என்ன வந்திருக்க? தம்பி கண்ணு திறந்து என்னப்பா பாரு. என்னாச்சு? யாரு இது? ஆனந்தி என் தங்கச்சிங்க சைக்கிள்ல வந்துட்டு இருந்தப்போ மைக்கு முடிக்கல விழுந்துட்டாங்க. ஆனந்தி 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 எந்திரி ஆனந்தி. ஐயையோ. ஆனந்தி ஆனந்தி ஏங்க தண்ணி இருந்தா கொஞ்சம் கொடுங்களா? அம்மா, தண்ணி கொடுமா. ஆனந்தி 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 எந்திரி ஆனந்தி. ஆனந்தி கண்ணை திறந்து பாரு ஆனந்தி. முகத்துல தெளிச்சு ஆனந்தி 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 எந்திரி ஆனந்தி. கண்ணை திறந்து பாரு ஆனந்தி. ஆனந்தி ஆனந்தி என்னப்பா கண்ணு திறக்கவே இல்ல. ஆனந்தி கண்ணை திற. ஏங்க ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்களா? ஏங்க ஆனந்தி ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. ஆனந்தி 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 பாரு ஆனந்தி. ஆனந்தி சீக்கிரங்க. ஆனந்தி என்னாச்சு சார்? ஆம்புலன்ஸ் எங்க போயிட்டு இருக்குப்பா? ஆனந்தி கண்ணை தோற ஆனந்தி. ஆனந்தி 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 ஏங்க பக்கத்துல எங்க ஹாஸ்பிடல் இருக்கு? தம்பி நேரா போனா மெயின் ரோடு வந்துரும். அங்க இருந்து 2வது லெஃப்ட் தான் ஹாஸ்பிடல். சரி சரி இப்ப என்னப்பா பண்ற? ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போக போறேங்க. ஆம்புலன்ஸ் வந்துட்டுப்பா. அதுக்கெல்லாம் டைம் இல்லைங்க. ஆனந்தி பாத்துப்பா. தம்பி இருப்பா, இதை எடுத்துட்டு போப்பா. இந்தா. ஆனந்தி